வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 574 நாட்களாகிறது. நாம் இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியிட்டிருந்த காணொளியில் பல தோழர்கள் கேட்டிருந்தீர்கள், மிக தாமதமாக காணொளிகள் வருகின்றன என. முதலில் அதற்கு எங்கள் மன்னிப்பை கோருகிறோம். எங்கள் இருவருக்குமே நேரம் சரியான நேரத்தில் அமையவில்லை. அதன் காரணமாக உடனடியாக உங்களுடன் நாங்கள் இணைவதற்கு தாமதமாகிவிட்டது. தற்போது இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஏமன் அனுப்பிய பாலிஸ்டிக் மிசைல் ஒன்று ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன் டெல்லவிவ் அருகில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகில் விழுந்துள்ளது. அது குறித்து பல தகவல்கள் அடுத்தடுத்து வந்தன. பல தோழர்கள் நீங்களும் பல இடங்களில் அதை பற்றி காணொலிகள், படங்களை பார்த்திருப்பீர்கள். அதே நேரம் தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இதே வேளையில் ஏமன் மீது யுகே மற்றும் யுஎஸ்ஏ 2 நாடுகளின் விமானங்கள் தாக்குதல் நடத்துவதாகவும் ஒரு பக்கம் செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த தாக்குதலை வேறு விதமாக இஸ்ரேல் இனி அணுகும் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வேறு விதமாக என்பது என்ன மற்றும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பின்னாடி இதன் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இனி தொடருமா, அல்லது கடந்த 2-3 நாட்களாக அதிகாலையில் ஏமன் அனுப்புவதை போல் வழக்கமான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் 2 வான் பாதுகாப்பு சாதனங்களை தாண்டியும் உள்ளே நுழைந்து விட்டதா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு இந்த ஏமன் வீசின இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்க வீசின அதாவது 3 நாள் இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 6-7 மணிக்கு விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சனிக்கிழமை அதே போல ஏர்லி மார்னிங், வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்குன்ற இப்படி அவங்க இந்த ஒரு ஏர்லி மார்னிங் அவங்க கரெக்ட் பண்ணி வீசிட்டே இருந்தாங்க. ஆனா அது அப்படியான ஒன்னா தான் இருக்கும். நார்மலா எப்போ வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை அனுப்பும் போதும் தடுத்துருச்சுன்னு 3 நாள் அங்கேருந்து செய்தி வந்துட்டே இருந்துச்சு. தடுத்தாச்சுன்னு இன்னைக்கு வந்து விழுந்துருச்சு. இப்ப இதுல வந்து நான் ஒரு படிச்சேன். அமெரிக்கா வந்து ரொம்ப ஈஸியா வந்து இஸ்ரேலை ஏமாத்திருச்சு. இது ஒரு ஸ்கேம் தான். என்ன ஸ்கேம் அப்படின்னா ஏரோ 3 அப்படின்ற ஒரு ஸ்கேமு, தாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேமு. ரெண்டு இதை வச்சு இஸ்ரேல் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் சில இடங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. இத ஒருவேளை இப்படி ஒரு பேச்சு எழுதுன்னு கவனிச்சாங்களோ இல்லையோ தெரியல. இமிடியேட்டா வந்து நெத்தனியாகு அவங்க அங்க எங்க அந்த தாடு சிஸ்டம் வச்சிருக்காங்க, எங்க இது ஏரோ 3 சிஸ்டம் வச்சிருக்காங்களோ அங்க போயிட்டு பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு தனியான ஒரு சிறப்பு கூட்டம்லாம் நடத்தி மிகப்பெரிய அளவிலான ஏமன் மீதான தாக்குதல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலையும் தாக்குதல்லாம் நடத்திருக்காங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க, மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். மற்றவங்கள இப்போ அமெரிக்காட்ட, அப்புறம் வந்து இஸ்ரேல் கிட்ட இது அதிக அளவுல கிடையாது. இதை இவங்க அதிக அளவுல வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு போன தடவை சொல்லியிருந்தீங்க. இந்த சிஸ்டம் வந்து எத்தனை குவான்டிட்டில வச்சிருப்பாங்க. இது தொடங்குச்சு அப்படின்னா ஒருவேளை ஃபுல் பிளட்ஜ் வார் தொடங்கிருச்சு ஏமனுக்கு எதிரா, டைரக்ட் டு இஸ்ரேல் டு ஏமன் அப்படின்ற பட்சத்துல இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் இந்த பாலிஸ்டிக்ஸ்ல ஏமனால வீச முடியும். இப்போ பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆக்சுவலா இது பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹைப்பர்சோனிக்னாக்க உங்களுக்கு 10 மேக்ஸ் ஸ்பீட்ல போகுங்கிறாங்க. 10 மேக்ஸ் ஸ்பீடு தான் வந்து இதோட ஸ்பீடை வந்து அவங்க சொல்றது. ஸோ அதனால நல்ல வேகமா போகக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மேற்கத்திய நாடுகள்கிட்ட எந்த நாடுகள்கிட்டையும் கிடையாது. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் சூப்பர்சோனிக் தான் வச்சிருக்கு அமெரிக்கா. ஆனா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எந்த நாடுகள்கிட்டையும் கிடையாது. ஸோ இவங்கள்ட்ட இருக்கு. ரெண்டாவது இவங்க வச்சிருக்கிற இந்த தொழில்நுட்பம் குறிப்பா வந்து பாலஸ்தீன் 2 மிசைல்ஸினுடைய தொழில்நுட்பத்துல வந்து அவங்க மொபைல் ஃபியூல் வந்து பயன்படுத்துறாங்க. திட எரிபொருள் வந்து பயன்படுத்துறாங்க. திட எரிபொருளினுடைய
பலன் என்னன்னாக்க ரொம்ப அதனுடைய அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இப்போ நீங்க ஃபியூயல் டேங்க் திரவ எரிபொருள் நிரப்பும் போது டேங்க் வந்து பெரிய டேங்க் தேவைப்படும். இப்ப திட எரிபொருள்ங்கிறது ரொம்ப சின்ன சைஸ்ல வச்சா போதும். அதுவே வந்து அதற்கான போதுமானதா இருக்கும். ஸோ அதனால வந்து திட எரிபொருள் பயன்படுத்துற அந்த மொபைல் டேங்க் தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பமும் வந்து அட்வான்ஸ் தொழில்நுட்பம். இப்ப இது 2 முக்கியமான தொழில்நுட்பம். ஏன்னா வந்து பெரிய டேங்க் இருக்கும்போது உங்களுக்கு அத டார்கெட் பண்றதுங்கிறது ஈஸி. சின்ன டேங்க்ங்கிறப்போ டார்கெட் பண்றது கஷ்டம். ஸோ அப்படிதான் வந்து இத டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. மொபைலுக்கும் அந்த ஃபியூயல் நார்மல் ஃபியூயல் டேங்க்குக்கும் உள்ள வேறுபாட்டுல சொல்லும்போது, இது வந்து கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இதுல என்னன்னா, ஆ ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க இப்ப எப்படி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க? நீங்க இந்த கேட்ட கேள்வியில முக்கியமானது என்னன்னாக்க, இவங்களால தொடர்ந்து இந்த தாக்குதல பண்ண முடியுமா? அப்படின்னா, பண்ண முடியுங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இப்ப எல்லா நாட்களும் பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இத கண்டுபிடிச்சு அவங்க வந்து அறிமுகப்படுத்தினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள தான் வந்து அவங்க இத அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதுவும் குறிப்பா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து இவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இது கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதமே நடந்தது மேற்கத்திய ஊடகங்கள்ல. எப்படி உங்களால தயார் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஈரானுடைய உதவி இல்லாம இத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் தான் வந்து இத ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியும் அப்ப அன்னைக்கு ஸ்பெகுலேட் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இல்ல அவங்களே தான் தயார் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இத எல்லாத்தையும் உறுதிப்படுத்தும் விதமா ட்ரம்ப் சமீபத்துல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து சொபஸ்டிகேட்டடான வெப்பன வந்து யெமனே ப்ரொடியூஸ் பண்ணுது. இண்டிஜினியஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எப்படி இவங்க வந்து இவ்வளவு பெரிய டெக்னாலஜிய வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கங்கிறது தெரியல. ஆனா இவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள வந்து பயன்படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பே வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாரு. அதே போல அவங்களுடைய ஆஹ், ராணுவ ஜெனரல் ஒருத்தர் பேசும்போது இது வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க வந்து வெல் அட்வான்ஸ்டான தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ட்ரோன் தொழில்நுட்பங்கள்லயும் வந்து அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்கிறத நேரடியா இந்த போர்ல தொடர்புடைய ஒரு ஜெனரலும் வந்து அக்னாலேஜ் பண்றாரு. ஸோ அதனால வந்து இது பெரிய வளர்ச்சி, ராணுவ ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சி. அதுவும் வந்து இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்துல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு யமன் அன்சார் அமைப்பு. ஸோ அதை வந்து அவங்களே வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. அதுதான் நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம். இந்த இந்த ஹாரி ட்ரூமன் வந்து எப்படி இவங்களை எதிர்கொள்ள முடியாம சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி போன முறை நம்ம பேசணும். அப்போ இவங்களுக்கு இருந்த பவர்ஃபுல் டூலா இருந்தது வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் தான். இந்த போர்களுக்கு அவங்களுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு டூலா இருந்தது ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். அதனுடைய செயல்தன்மை வந்து இன்னைக்கு கேள்விக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கு யமன் அன்சார் அமைப்பினால. ஸோ அப்படியான ஒரு நிலை வந்து இங்க அவங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை தான் வந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவங்க வந்து தொடர்ந்து இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஏவிட்டே இருக்கிறாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை தினமும் ஏவுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆர்சனல் வந்து பெருசா தான் இருக்கு. அவங்களுடைய தொழில்நுட்பம் கெப்பாசிட்டி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க இது பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு அல்மைதீன்ல யமனுடைய மிலிட்டரியில இருந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் அல்மைதீனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க, தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கட்ட வளர்ச்சியினுடைய தொழில்நுட்பங்களை வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் நாங்க வருங்காலங்கள்ல அறிமுகப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல.
இன்னொரு துறை சார்ந்த அவங்க மிக முக்கியமான வளர்ச்சிங்கிறது ஏர் டிஃபென்ஸ். ஏர் டிஃபென்ஸ்ல மிக முக்கியமான வளர்ச்சியை வந்து யமன் அன்சாருல் அமைப்பு அடைஞ்சிருக்கு. அதனாலதான் 22 ட்ரோன்களை வந்து வீழ்த்தியிருக்கு, MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை. அமெரிக்காவினுடைய சோபஸ்டிகேட்டடான ஒரு ட்ரோன். அந்த ட்ரோனை வந்து 22 ட்ரோனை வந்து வீழ்த்தியிருக்கு இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து என்ன தெளிவுபடுத்துதுன்னா, யமன் அன்சாருல் அமைப்பு கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. அதே போல R&D டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுடைய மிலிட்ரி R&D அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து தெளிவுபடுத்துது. ஸோ அதனால அவங்க தொடர்ந்து வந்து அவங்களால ஏவ முடியுங்கிறது தான் நம்மளால அதுல இருந்து பார்க்க முடியுது. நீங்க ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அது என்னன்னா, இப்போ இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேல் கடுமையான பதில் நடவடிக்கையை வந்து எடுக்க போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்குன்ட்டு பல்வேறு தரப்புல இருந்து பேசுறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் பேசும்போது, யார் நமக்கு எதிரான தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு 10 மடங்கு அதிகமான தாக்குதலை நம்ம நடத்துவோம், அதுதான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு இயல்பான ஒரு கேள்வி, ட்ரூ ப்ராமிஸ் 2 நடத்துனுச்சு ஈரானு. கிட்டத்தட்ட 200 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பயன்படுத்தி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் உட்பட. அதை விட 2 மடங்கு தாக்குதல் எப்ப இஸ்ரேல் நடத்துனுச்சுன்னு நமக்கு தெரியல, இல்ல 10 மடங்கு தாக்குதல் எப்ப நடத்துனுச்சுன்னு தெரியல. ஸோ அதனால இந்த அகம்பாவ பேச்சுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படிங்கிறது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்ப இந்த 10 மடங்கு நாங்க பதிலடி வந்து பலமானதா கொடுக்க போறோம் அப்படின்னா, அதற்கான கெப்பாசிட்டி இஸ்ரேல்கிட்ட இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல் கடந்த முறை தாக்குதல் நடத்தும் போது, குடைடா ஏர்போர்ட்ல வந்து தாக்குதல் நடத்தும் போது அது பயன்படுத்தினது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40ல இருந்து 50 ஏர்கிராஃப்ட வந்து அது பயன்படுத்தினுச்சு அந்த தாக்குதலுக்கு மட்டும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து ஜியோலாஜிக்கல் பிரச்சனை தான். டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். 2300 2400 கிலோமீட்டர் தள்ளி வந்து நீங்க தாக்குதல் நடத்திட்டு திரும்ப போகணும். அப்ப ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் வந்து நீங்க உங்களுடைய பிளைட் வந்து போகணும். 5000 கிலோமீட்டர் போகும்போது உங்களுடைய அம்யூனிஷன் வெயிட் வந்து அதிகமா நீங்க கொண்டு போக முடியாது. குண்டுகளினுடைய எடையை வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிளைட் வந்து எரிபொருள்ல பெரிய அளவுக்கு சாப்பிடும். ஸோ அதனால அவ்வளவு தூரத்துக்கு போய் தாக்கு நடத்துறதுக்கு பெரிய குண்டுகளை நீங்க பயன்படுத்த முடியாது. அதனால உங்களால டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதிகமா உருவாக்க முடியாது. அதனாலதான் யமன் அன்சாருல் அமைப்பு கிட்ட தடுமாறுறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல் டூலுங்கிறது F-35, F-18, F-16 போன்ற விமானங்கள் தான். இந்த விமானங்களினுடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து பெரிய சிக்கலுக்குரியது யமன் போன்ற நாடுகள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு. அதனால இஸ்ரேலால ஒரு காலத்திலயும் யமனை வந்து தாக்குதல் நடத்த முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய B2 வகை பாம்பர்ஸ், B-52 வகை பாம்பர்ஸ் தாக்குதல் நடத்திய ஒன்றும் பெரிய மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸோ பண்ண முடியல. மிலிட்ரி ரீதியா எதுவும் பண்ண முடியலங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா தான் பென்கோரியன் ஏர்போர்ட்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இவங்க தாக்குதல் நடத்துறாங்க, இமீடியட்டா வந்து அவங்க தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ட்ரோன் கெப்பாசிட்டியையோ இல்ல இவங்களுடைய மிசைல் கெப்பாசிட்டியையோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல அமெரிக்கனுடைய தாக்குதல். ஸோ அதனால அமெரிக்க தாக்குதல்ங்கிறது கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஹாரி ட்ரூமன் திருப்பி ஓடினதுனால F-18 ஃபிளைட்டே கடலுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய நிலை வந்து இன்னைக்கு இருக்கு போரை பொறுத்தளவுல. ஸோ அதனால யமன் அன்சாருல் அமைப்பு கிட்ட இவ்வளவு பெரிய ராட்சச குண்டு போடும் விமானங்கள் வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவாலேயே தாக்கு பிடிக்க முடியல. அப்ப இஸ்ரேலால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஒரு முறை வேணா பிரிட்டனுடைய பிளைட்டு, அமெரிக்காவினுடைய பிளைட்டு இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வேணா வந்து ஒரு 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 டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக என்னாலையும் பண்ண முடியும், என்னால இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்ட முடியுமே தவிர, தனிச்சு இஸ்ரேலால எதுவும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுடைய பிளைட்டுகளுக்கு ரீஃபியூல் பண்றதுக்கு அமெரிக்காவினுடைய பிளைட் தான் போன முறையும் வந்துச்சு. ஸோ அதுதான் இந்த முறையும் வந்தாகணும். ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அந்த கெப்பாசிட்டி கிடையாது, போய் தாக்குதல் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி. பட் இன்னைக்கு குறிப்பா வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னாக்க, இதுக்கு மேல வந்து எந்தவித நியமங்களும் ஃபாலோ பண்ண போறது இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்கு முன்னாடி என்ன நியமங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க? எதுவும் பண்ணல. ஸோ அதனால இனிமே நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து எந்த நியமங்களும் அவங்க ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ அதனால அந்த எல்லையெல்லாம் வந்து கடந்து போயிட்டாங்க. இனிமே புதுசா வந்து மாத்துறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ காசால பண்ண விஷயங்களை யமன்ல பண்ணுவாங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன யமன்ல என்ன பண்ண போறாங்கன்னா மக்கள் மீது தாக்குதல் நடத்த போறாங்க. அவங்க போய் இனிமே தாக்குதல் நடத்துனாங்கன்னா மக்கள் குடியிருப்புகள், மார்க்கெட்டு, இல்ல மக்கள் கூடுற இடம், இந்த மாதிரியான இடத்துல தாக்குதல் நடத்தி உயிர் சேதங்களை பெரிய அளவுக்கு ஏற்படுத்துவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய நேச்சர். அதுதான் அப்படித்தான் அந்த நாடு வந்து இயங்கிட்டு இருக்கு. கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல இந்த நாடு வந்து இப்படித்தான் அந்த போரை வந்து அணுகிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து பண்ண போறாங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுதான் 10 மடங்குங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த தாக்குதல்ல 10 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல. இப்போ 10 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு 150, 200 பேரை கொன்னாக்க அது 10 மடங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கணக்கு பண்றாங்க. அவ்வளவுதான் வந்து இவங்களுடைய கால்குலேஷன். 10 மடங்குன்னு சொன்னா நீ 10 பேரை வந்து காயப்படுத்தினா நான் 100 பேரை கொல்லுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் அவங்க எல்லா பகுதிகள்லயும் பண்றாங்க. இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. ஸோ இதைதான் பண்ண போறோங்கிறத எச்சரிக்கையா சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற டார்கெட் என்ன டார்கெட்டை வந்து அவங்க பண்ணுவோம்? மிலிட்டரி ரீதியா தாக்குதல் நடத்த போறாங்களான்னா அமெரிக்காவிலேயே இன்னும் ஒரு அணியையும் புடுங்க முடியல அங்க. இவங்க என்னத்த போய் புடுங்க போறாங்க? இவங்க ஒன்னும் புடுங்க போறது இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடைடா போர்ட்ல தாக்குதல் நடத்தலாம். அதே போல சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஏற்கனவே அமெரிக்கா தாக்குதல் நடத்துனுச்சு. அதே மாதிரி இவங்க தாக்குதல் நடத்தலாம். இல்ல கவர்மெண்ட் கவர்னரேட் பில்டிங்ல தாக்குதல் நடத்தலாம். மக்கள் கூடக்கூடிய மார்க்கெட் பகுதிகளில் தாக்குதல் நடத்தலாம். இல்ல ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல தாக்குதல் நடத்தலாம். இல்ல மத வழிபாட்டு தலங்கள்ல தாக்குதல் நடத்தலாம். பள்ளிக்கூடங்கள்ல தாக்குதல் நடத்தலாம். ஸோ இதைதான் வந்து அவங்க பண்ணுவாங்க. இதைதான் நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. இதற்கான பதிலடிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதுல ஒன்றும் பெருசா வந்து நம்ம தெரியாத விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை. இஸ்ரேல் வந்து கோவப்பட்டுருச்சு, அதனால தெரியாத விஷயங்கள் எதுவும் பண்ணிருமோ அப்படிங்கிற அச்சப்படுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்ப காசால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லெபனான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேரூட்ல என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணுவாங்க, அதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்றதுல அவருடைய அர்த்தம் என்னன்னாக்க தலைவர்கள் மீதான தாக்குதலை ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால அதுலயும் புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலோட அவங்க நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி முடிஞ்சிருந்ததுன்னா அமெரிக்காவே அதை பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல் தாக்குதல்ல அந்த ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது அந்த சிக்னல் கேட்ல அதுதான் வெளிவந்துச்சு. அதுல அவங்க பேசின விதங்கள் எல்லாமே வந்து ஒருத்தரை தாக்குதல் நடத்துறது, குறிப்பா வந்து மிசைல் கைன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு என்னன்னு பேரு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த மிசைல் கையை தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு ஒரு கம்ப்ளீட் குடியிருப்பு பகுதியை வந்து குண்டு வீசினாங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தலைமைகள் மீது தாக்குதல் நடத்துறத வந்து ஹெசிடேட் பண்ணக்கூடிய நாடும் இல்லை அமெரிக்கா. அது ஏற்கனவே அவங்க பண்றாங்க. அதுதான் பண்ண போறாங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தி சொல்றாங்க. சோ இதுக்கெல்லாம் தயாராதான் யமன் அன்சார் அமைப்பு தன்னுடைய போர் நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ யமன் அன்சார் அமைப்பு நடத்தின இந்த தாக்குதல்ங்கிறது என்னத்த பண்ணிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திருச்சு மேற்கத்திய தரப்புக்கு. அவங்களுடைய விட்டல் டார்கெட் இது மிக முக்கியமான பகுதி. அவங்க நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்தது யமன் அன்சார் அமைப்பு என்ன சொன்னிச்சுன்னா பென்கோரியன் ஏர்போர்ட் சேஃபான பிளேஸ் கிடையாது. மற்ற நாடுகளினுடைய ஏர்லைன்ஸ் பென்கோரியன் ஏர்போர்ட்டை அவாய்ட் பண்ணுங்க, அது சேஃபான இடம் கிடையாது அப்படிங்கறத சொன்னிச்சு. இன்னைக்கு அதை உறுதிப்படுத்திருச்சு. இன்னைக்கு பல நிறுவனங்கள் லுஃப்தான்சா உட்பட ஏர் இந்தியா ஏர் இந்தியா உட்பட பல நிறுவனங்கள் தங்களுடைய பிளைட்டுகளை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பென்கோரியன் ஏர்போர்ட் சேஃபஸ்ட் ஏர்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு சேஃபான ஏர்போர்ட் கிடையாதுங்கிறத இன்னைக்கு யமன் அன்சார் அமைப்பு உறுதிப்படுத்திருச்சு. அதைதான் மீண்டும் வந்து தெளிவுபடுத்திருக்கு. மீண்டும் சொல்றோம், அங்க போறதுங்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது, அது வந்து பாதுகாப்பான பகுதி கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்துறாங்க. அந்த நாட்டை வந்து நாங்க வந்து ஒரு கொடை போல அடுக்கடுக்கான வானெதிர்ப்பு சாதனங்களை வச்சு நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்
இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. பென்கோரியன் ஏர்போர்ட்டையும் அவங்களால காப்பாற்ற முடியல. பென்கோரியன் ஏர்போர்ட்ல விடுற ஏவுகணையை அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. ரெண்டு ரெண்டு முக்கியமான இந்த ஓவர் த ஹரிசான் வானெதிர்ப்பு சாதனங்களை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்னு ஏரோ 3, இன்னொன்னு தாட் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டத்தும் இருக்கிறதுலே தாட் சிஸ்டம் தான் உலகத்திலேயே வந்து பவர்ஃபுல்லானது. தாட் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் பயன்படுத்தி ரெண்டும் வந்து தடுக்க முடியாம தான் இந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல ஏரோ 3ங்கிறது தாட் சிஸ்டத்துக்கு ஈக்குவலா நாங்க தயார் பண்றோம்னு சொல்லி இஸ்ரேல் தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம், அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. இது ரெண்டும் தான் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான தூரத்திலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்பம் இந்த நாட்டுக்கிட்ட இருக்கிறது. இது ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. மற்ற இரண்டு தடுப்பு சாதனங்கள் இருக்கு. ஒன்னு டேவிட் ஸ்லிங், இன்னொன்னு அயன்டோம். இந்த அயன்டோம் பேட்டரி அருகில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு பதிலாக வந்து குறுகிய தூர ஏவுகணைகளை வந்து தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன்டோம். அதை விட கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் தடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பா வச்சிருக்கிறது டேவிட் ஸ்லிங். நீண்ட தூரத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியதா இருக்கிறது தான் வந்து ஏரோ 3. அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டமும் அதுதான். ஸோ இதுல எந்த சிஸ்டமும் இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியல. அது பாதிப்பை ஏற்படுத்திருச்சு பென்கோரியன் ஏர்போர்ட்ல. இப்போ பென்கோரியன் ஏர்போர்ட் சேஃபான ஏர்போர்ட் இல்லைங்கிறத யமன் அன்சார் அமைப்பு உலகத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிடுச்சு. மீண்டும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பென்கோரியன் ஏர்போர்ட்டையே காப்பாற்ற முடியலன்னா எப்படி வந்து இவங்க இந்த நாட்டை வந்து பாதுகாக்க முடியும்? இவங்களுடைய தாக்குதல்ங்கிறது இன்னைக்கு மக்கள் ஆயுதம் இல்லாத பலம் இல்லாத மக்களை தாக்குற வரைக்கும் இவங்க வந்து தன்னை பாதுகாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்களுக்கு ஈக்குவலான நாடு கூட கிடையாது. ஒரு சாதாரண நாடு எதிர்த்து நிக்கிறதுக்கு துணிவு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை இவங்களால எதிர்த்து நிக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்கள்ட்டயே இந்த நிலை தான் இருக்குன்னா ஈரானுக்கு எதிராலாம் வந்து இவங்களுடைய நிலை என்னங்கிறத நம்ம போன முறையே பார்த்தோம். மீண்டும் வந்து அது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு கண்கூடா இன்னைக்கு யமன் அன்சார் அமைப்பு காட்டிடுச்சு. இப்ப இதுல யமன் அன்சார் அமைப்பு பல விஷயத்த தெளிவுபடுத்திருச்சு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைக்கு நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யமன் அன்சார் அமைப்பு இன்னைக்கு காமிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நடத்துனது தாக்குதல்ங்கிறது ஈரானுடைய தொழில்நுட்பம், ஈரானுடைய உதவி, ஈரானுடைய மெட்டீரியல்ஸ், ஈரானுடைய என்ஜினியர்ஸ், இவங்க தான் வந்து இந்த தயாரிப்பை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நம்மளை தாக்கி இருக்கு. அதனால இதற்கான பதிலடிங்கிறது நேரடியா ஈரான் நோக்கியதா தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னன்னா இந்த எக்ஸ்கியூஸ் அவங்க பயன்படுத்திட்டு யமன் அன்சார் அமைப்புக்கு ஈரான் உதவி பண்ணுதுங்கிறத நம்ம நேற்று பேசும்போது சொன்னோம். அதை வந்து மையமா வச்சு இவங்க வந்து போர் நடவடிக்கைக்கு திட்டமிடுறாங்க அப்படின்ட்டு. இப்ப அதை தான் வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்துறாங்க. இப்ப இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரி அதை செட் பண்றாங்கன்னா, ஈரானுக்கு எதிரான நேரடி நடவடிக்கைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்த பென்னி கேன்ஸும் அதைதான் சொல்றாரு. நான் உள்நாட்டினுடைய போலீஸ் துறையில இருக்கிறவரும் அதுதான் சொல்றாரு. இது எல்லாருமே வந்து யாரை பிளேம் பண்றாங்கன்னா ஈரானை பிளேம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஏவுகணையே யமன்ல இருந்து வரல, ஈரான்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பென்னி கேன்ஸ் சொல்றாரு. ஸோ அதனால இது எல்லாத்தையும் வந்து அவங்க இவங்களுடைய தோல்வியை வந்து மறைக்கிறதுக்கும், இவங்களுடைய வீக்னஸ், இவங்க எவ்வளவு பெரிய வல்னரபிளான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கிறத மறைக்கிறதுக்கும் இவங்க வந்து யாரை பிளேம் பண்றாங்கன்னா ஈரானை பிளேம் பண்றாங்க. தங்களுடைய ஃபெயிலியரை ஒத்துக்காம யமன்ட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம், அன்சரல் அமைப்பு கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்பாம ஈரான்கிட்ட தான் வந்து நாங்க அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா தங்களுடைய முகத்தை வந்து
அசிங்கப்படாம பாதுகாத்துக்கிறாங்க. காரி துப்புனதை தொடச்சிக்கிறாங்க. அவ்வளவுதான். யமன் அன்சார் அமைப்பு காரி துப்பிருச்சு, அதை தொடச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு எதிரான தாக்குதலை என்ன பண்ணுவாங்க, அதற்கான கெப்பாசிட்டியும் இல்லைங்கிறத நம்ம பேசிட்டோம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க என்ன எதை நோக்கி போறாங்கன்னா, ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு அவங்க எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி இதை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இந்த தோல்விங்கிறது ஒரு மிக மோசமான தோல்வி. இது உங்களால தடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஈரானுடைய மிசைல்கிட்ட இருந்து தடுக்க முடியலன்னா கூட ஒரு ஒரு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க சேச்சுரேட் பண்ணிட்டாங்க, நிறைய ஏவுகணைகளை அனுப்புனதுனால எங்களால அதை தடுக்க முடியலன்னு சொல்லிக்கலாம். ஆனா இதுல சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஏவுகணை தான் வந்துச்சு, அதை ஒன்னையும் தடுக்க முடியல உங்களால. ஸோ அதனால கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் இவங்களை பாதுகாக்காதுங்கிறத நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. ஸோ அதனால ஏர் டிஃபென்ஸ் இவங்களால பாதுகாக்க முடியல. இவங்களுடைய நிலைத்தன்மை கேள்வி ஆயிடுச்சு. இவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட்டா இருக்கிறது பென்கோரியன் ஏர்போர்ட். பென்கோரியன்ங்கிறது இவங்களுடைய இருப்பினுடைய ஹார்ட்டா இருக்கக்கூடியது. அதுல இவங்களால அதையே இவங்களால பாதுகாத்துக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல தான் இந்த நாடு நிக்குது. இப்ப இதே மாதிரி இப்ப இவங்க இத நகர்த்தி இத வேற விதமா கொண்டு போய் தாக்குறதுக்கான முயற்சியில வெவ்வேறு நாடுகளை இதுக்குள்ள இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு இப்ப இதுலயே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எப்படி ஈரான் தாக்குதல் நடத்துச்சுன்னா இவங்க அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. ஸோ அதனால அந்த திட்டம் இவங்களுடைய விஷஃபுல் திங்கிங்கா இருந்ததுன்னா கூட அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கறத இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கிடுச்சு யமனுடைய தாக்குதல். ஸோ இது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க இன்னும் மேற்கொண்டு சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இன்றைய தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய விமானங்கள் கூடுதலான பிரிட்டனுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. இந்த தாக்குதல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே பிரிட்டன் தன்னை இணைச்சுக்கிடுச்சு இந்த தாக்குதல்ல. அவங்களுடைய டைஃபூன் வகை விமானங்களை 4 விமானங்களை கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடியில இருந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே சைப்ரஸ்ல இருந்து தாக்குதல் நடக்குது. பிரிட்டன் அமெரிக்கா தன்னால இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தன்ட்ட ராணுவ வலிமை கிடையாது, பொலிட்டிக்கல் வலிமை கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது. ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருந்தாங்க, இன்னைக்கு வயசாகி போய் சொறி நாயா சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு வேற எந்த வழியிலையும் உலகத்துல எல்லாரையும் மிரட்ட முடியாது. இப்ப அமெரிக்காங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு கால் கழுவி விடுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய பூட்ஸ் காலை நக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அதனால எல்லா விஷயத்திலயும் போறான். இன்க்ளூடிங் அவனை மதிக்கவே இல்லைன்னா கூட அவன் கூட ஓடிடுவான். ஸோ அதுதான் இன்னைக்கு பிரிட்டனுடைய நிலை. இப்ப அந்த இடத்துலதான் பிரிட்டன் இந்த 4 டைஃபூன் வகை ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி யமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இது 4-5 நாட்களுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தீவிரப்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப இவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சைனிஸ்ட் என்டிட்டியை இவங்களால காப்பாற்றிக்க முடியல. ஸோ இது பெரிய, ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய அடிப்படையே என்னன்னா, இஸ்ரேலினுடைய அடிப்படையே செட்டிலர் சொசைட்டியா இருக்கிறது தான். இந்த செட்டிலர்ஸ் எல்லாருமே வெளியில இருந்து வந்தவங்க. இந்த செட்டிலர்ஸ் உடைய வருகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பென்கோரியன் ஏர்போர்ட்டுங்கிறது அந்த வருகையினுடைய அடையாளம். வெளியில இருந்து வர்றதும் இங்க இருந்து போறதுக்குமான அடையாளமா இருக்கக்கூடியது பென்கோரியன் ஏர்போர்ட். இப்ப பென்கோரியன் ஏர்போர்ட்டை தாக்குதல் நடத்துறத உங்களால தடுக்க முடியலன்னா, இந்த நாட்டுல இந்த செட்டிலர்ஸ் இருக்கிறதுக்கான எந்த மரியாதையும் கிடையாது. அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிறத இந்த செட்டிலர்ஸ்க்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால இதற்கு இந்த அசிங்கம்ங்கிறது ரொம்ப மோசமான அசிங்கம். ஸோ அதனால இதற்கான பதிலடி நடவடிக்கை என்ன மாதிரி கொடுக்க போறாங்க,
அதை எப்படி யமன் அன்சார் அமைப்பு எதிர்கொள்ளுதுங்கிறத பொறுத்துதான் இது எந்த கட்டத்தை நோக்கி நகருதுங்கிறத நம்மளால அனுமானிக்க முடியும். ஓகே ஓகே தோழர். இதுல வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அதை பேசி. என்னன்னா ஏமன் அன்சருல்லாவுக்கு வந்து ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணும் அல்லது வந்து ஆயுதம் கொடுக்கறதுக்கான பேச்சு நடக்குது, இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம். திடீர்னு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு தகவல் சொன்னதா வெளில வந்துச்சு. என்னன்னா எங்க மேல நேத்து நம்ம பேசணும் இல்லையா, ஈரான் தான் வந்து எல்லா தகவலையும் வந்து யமன் அன்சருல்லாவுக்கு கொடுக்குது அப்படின்னு. அங்க ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல் நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு. இதே ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, சைனாவோட செயற்கைக்கோள் வந்து மிகப்பெரிய அளவுல ஏமனுக்கு வந்து உதவுது. அவங்க தான் வந்து எங்களோட கப்பல் எங்க நிக்குது, எந்த கப்பல் எங்க வருது, எல்லா டெக்னாலஜி அவங்க தான் வந்து உதவி பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலதான் தாக்குதல் நடத்துது, இதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே வந்து சைனா வந்து இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்குமா அப்படின்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்க போன தடவை ஒரு தடவை பேசினப்ப சொன்னீங்க, ஈரான் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து வெறும் ஈரானுக்கு மட்டுமான பிரச்சனையா வராது, பக்கத்துல அங்கேருந்து கொஞ்ச தூரத்திலே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் தொடரும் அந்த பிரச்சனை வரும். அதனால ஈரான் விழறத, ஈரான் பாதிக்கப்படுறத ரஷ்யா விரும்பாதுன்னு சொல்லுங்க. அதே போல இந்த இந்த அரேபியன் சி, இந்த வெஸ்ட் ஏசியால ஏமன் வந்து பாதிக்கப்படுறத சைனா விரும்பலையோ, இல்ல அல்லது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு உண்மையிலே பண்ணுதோ, இல்ல இந்த அமெரிக்கா சொல்றது கட்டுக்கதையா? இதுல எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க, சமீபத்துல ஒரு ஒரு பாலஸ்தீன் தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது சனால, யமன்ல. அதுல வெளிநாட்டை சார்ந்த முக்கியமான பத்திரிகையாளர்கள் வந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல போன மிக முக்கியமான ஒருத்தர் வந்து பெப்பே எஸ்கோபார், பத்திரிகையாளர் பெப்பே எஸ்கோபார். பெப்பே எஸ்கோபார் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, யமனுடைய முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து சந்திச்சு பேசும்போது அவரு ஒரு கேள்வி எழுப்புனதாகவும், அது அவரு என்ன கேட்டாருன்னா, ரஷ்யா சைனா கூட உங்களுடைய உறவுகள் வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புனதுல, கண்டிப்பா இருக்கு கம்யூனிகேஷன்ஸ். அந்த சேனல்ஸ் வந்து நாங்க தொடர்ந்து வந்து அந்த லிங்க்ல இருந்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாரு. அப்படின்னா உறுதியா வந்து சைனா ரஷ்யா கூட வந்து அவங்க தொடர்புல வந்து இருக்கிறாங்க. அது எதற்கான தொடர்பு, என்ன மாதிரியான தொடர்பு அப்படிங்கிறது தெரியல. ஆனா தொடர்புல இருக்காங்கிறத அவரே ஒத்துக்கிட்டதா பெப்பே எஸ்கோபார் வந்து சொன்னாரு. சோ அதுதான் இது தொடர்பா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அதை தாண்டிய இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு ரஷ்யா கிட்ட பெரும் முயற்சியில ஈடுபட்டுச்சு சனா அரசாங்கம். அதே நேரத்துல அந்த பிரசிடென்சியல் கவுன்சில்னு சொல்லி ஏடனை தலைமை வச்சிருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் ரஷ்யா கிட்ட போயிருந்தது. ஸோ இந்த உணவுப் பொருட்கள் குறிப்பா வந்து அவங்களுடைய பஞ்சத்துக்கான நிவாரணத்தை வந்து ரஷ்யா கொடுக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுச்சு. அதற்கு உதவி பண்ண ரஷ்யாவும் வந்து விருப்பம் தெரிவிச்சதா தான் சொன்னாங்க. ஆனா அது நடைபெற்றுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹுடைடா போர்ட்டை வந்து பெரிய அளவுக்கு மேற்கத்திய தரப்பு தடை பண்ணிட்டு இருக்கு, அது போகக்கூடாதுன்னு சொல்லுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அதாவது ரஷ்யாவை பொறுத்தளவுல இங்க யமன் அன்சார் அமைப்பு கிட்ட நேரடியான தொடர்பு, ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில யமன் அன்சார் அமைப்பு ஏற்படுது. அதனால அமெரிக்காவுக்கு எதிரியா இருக்கிறதுனால தன்னுடைய நண்பனா வந்து ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா வந்து அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால சைனாவை பொறுத்தளவுல இந்த பகுதியில எந்த நாடு கூடயும் பகையை ஏற்படுத்திக்க விரும்பாத ஒரு நிலையில தான் ரஷ்யா இருக்கு. ஸோ அதனால ரஷ்யா வந்து சவுதி அரேபியாவை அதற்காக பகைச்சுக்குமா அப்படின்னா பகைச்சிக்காது. ஸோ
ஸோ அந்த இதையும் பார்க்கணும். இதுல எப்படி வந்து அவங்க எந்த மாதிரி இதை வந்து மனுவர் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. எந்த அளவுக்கு உதவி பண்றாங்கங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவங்க உதவி பண்றாங்க, இவங்க உதவி பண்றாங்கங்கிறது சொல்றதுக்கே வந்து அது சரியான இதாவும் இருக்காது. அது மாதிரி உண்மையா நடக்குதா என்னன்னு தெரியாம நம்ம பேசவும் கூடாது. ஆனா இன்றைய சூழ்நிலையில யமன் அன்சார் அமைப்பு தன்னுடைய சுயாதீனமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய கப்பற்படைய ஓட விட்டுருக்கு. இன்னைக்கு ஜைனிஸ்டுகளை கதற விட்டுருக்கு. ஸோ அது மட்டும் தெளிவானது. அதுக்கு யார் யார் உதவி பண்றா, அவங்க எல்லாம் வருவாங்களா, வரமாட்டாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குமே தவிர அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமானது, எந்த அளவுக்கு அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, ஓகே தோழா. எனக்கு அந்த இதுதான் ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துச்சு. கரெக்டா இன்னைக்கு அந்த டாபிக் வந்ததுனால நான் அப்படி கேட்டேன். அதையே சேர்த்து பார்க்கலாம். வேற ஏதாவது இருக்கா தோழா உங்களுக்கு சொல்ல வேண்டியது? ஆஹ் வேற வேற ஒண்ணும் இல்ல தோழர். ஓகே. தோழர்களுக்கு முதல்ல நன்றி. என்னன்னா கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு தான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டோம். அதுக்கே பெரிய அளவுல தோழர்கள் எப்பவும் போல உங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் தோழர்கள் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அது போய் சேரும். தாமதத்துக்கு மீண்டும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு நேரம் இருக்கும்போது செந்தில் தோழர் நேரம் இருக்க மாட்டேங்குது. அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நான் வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கிறேன். அதனாலேயே நேரம் ஒதுக்க முடியல. அதான் காரணம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி நாங்க தயார் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மேல அடுத்தடுத்து செய்யலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.